ஆண்டவரும் உலக இரட்சகர் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தினால் யாவருக்கும் மீண்டுமாய் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீதம் 23வது அதிகாரத்துல 1 3 முடிய வாசிக்க கேட்டுக்கொள்கிறேன். We ask you to read Psalms chapter 23 verse 1 to 3. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த வேத சத்தியத்திலே நான் ஒவ்வொரு வசனங்களாய் பார்த்து வருகிறோம். In this Bible truth we have been seeing each verse. கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். The Lord is my shepherd. ஏன் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் அங்க சொன்னதனால, why does the psalmist say the Lord is my shepherd? அவன் ஒரு காலத்திலே இவன் ஒரு மெய்ப்பனாய் இருந்தான், ஆடுகளை மேய்த்துக்கொண்டு. Because at one point of time he was a shepherd. அந்த ஆடுகளுடைய குணநலங்கள் எல்லாம் ஓரளவுக்கு இந்த தாவீது சங்கீதக்காரன் தாவீதுக்கு தெரிந்திருந்தது. David knew the mannerisms and habits of the sheep. அதனால் இவனுடைய வாழ்க்கையில இப்போது இவனை மேய்க்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்பதை அவன் அறிந்து கொண்டான். Now today that day he realized that there is a person who leads him. நான் இந்த உலகத்துல வாழ்கிற ஜீவன்களுக்கு ஒரு மேய்ப்பனாய் இருக்கிறேன். I am a shepherd for the living animals here. ஆனா அவருடைய சாயலாய் உண்டாக்கப்பட்ட நான் அவருக்கு நான் ஆடாய் இருக்கிறேன். But in the likeness that I have created, I am a sheep to him. நான் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன் இன்றைக்கு அரசனாக என் தேவன் மாற்றி இருக்கிறார். I was a shepherd and now sitting on the throne. எத்தனையோ சோதனைகள் வந்தது. There were so many trials. பிரச்சனைகள் வந்தது. There were problems. ஆவற்றும் கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். But throughout everything God was with me. ஆதலால் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். So the Lord is my shepherd. நான் தாழ்ச்சி அடையேன். I shall not want. அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து He makes me lie down in green pastures. அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் விடுகிறார். And he leads me beside still waters. புல்லுள்ள இடம் என்று சொல்லும்போது when you say green pastures, அதிகமா இருக்கிற இடத்திலே, the places where the verses are more, வசனத்துக்கு நீங்கள் எந்த அளவுக்கு ஒப்பு கொடுத்து இந்த வசனங்களை உட்கொள்கிறீர்களோ, how much you surrender and you take in all these verses, அந்த அளவுக்கு சரீரத்துல மாத்திரமல்ல ஆத்துமாவில ஆவில பலனடைவீர்கள். not only in your body but in your soul and spirit you will be strengthened. இந்த ஆடுகளுக்கு பசி தீராவிட்டால் தூங்காது. If the sheep if they are still starving and not full, they will not sleep. நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். Like that also in our lives. பசி இருந்தால் தூங்க முடியாது. If you are hungry you won't be able to sleep. பிரச்சனைகள் தலையில இருந்தால் தூங்க முடியாது. If there are problems in your head you won't be able to அப்ப sleep. இந்த மேய்ப்பன் தான் இவைகளை எல்லாம் வெளியேற்றப்பட வேண்டும். So the shepherd only has to remove all of these things. ஆடுகளுக்கு ஒரு குணம் உண்டு. There is a habit for the sheep. ஓடுற தண்ணில தண்ணி குடிக்காது. They won't drink water and running water. மேய்ப்பனானவன் இந்த ஆடுகளை கொண்டு போகும்போது அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போக வேண்டும். So the shepherd will take these sheep where there is still water. ஏன்னா இந்த நல்ல புல்ல சாப்பிட்டதனால கொழுத்து போயிருக்கும் ஆடுகள்லாம். But because it ate so much of grass it will be fattened. இந்த ஓடுற தண்ணில குடிக்கும்போது தவறி கீழே விழுந்துருச்சு அப்படின்னு சொன்னா, if it drinks water from a running flow and it falls, திருப்பி எழுந்திருக்க முடியாது. it cannot get up again. அதனால அந்த ஆடுகளை தேடி போய் கண்டுபிடிச்சு மீண்டும் அதை கொண்டு வந்து, so he has to go find those sheep and get it back. கால் கையெல்லாம் உருவி விட்டு he has to dry them up மீண்டும் கொண்டு வருவார். and he has to get them again. அப்ப இப்படிப்பட்ட நிலைமை நேர்படும்போது, so when a situation arises like அந்த ஆடுகள் எல்லாம் சில நேரங்கள்ல மல்லாக்க அடிச்சு விழுந்து சோர்ந்து போகிறது. the sheep will be fallen on their backs and they will be tired of bleating. அது எங்கோ போய் தனிமையில போய் சிக்கி இங்க நல்லா இருக்குது அப்படினு போய் சிக்கிக்கிச்சு அப்படினு சொன்னா, if they have gone alone and have got caught, முள்ளுகிட்ட அதுல சிக்கிக்கொள்ளும் அந்த முடியல. the thorns and the weeds will go in the wool. மரண தருவாயில கூட அந்த ஆடுகள் வந்து விடும். they might even come to the point of death. அதனால மேய்ப்பன் வந்து தேடி போறான். that's why the shepherd will in search of them. 99 ஆடுகளை விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி போறான். he will leave the 99 in the field and he will go in search of that one sheep. அந்த ஒரு ஆடு எங்காவது முள்ளுல சிக்கிக்கிட்டு இந்த மண்ணாந்து படுத்துட்டு அந்த சூரிய
இல்ல அப்படியே மரண தருவாயில வந்திருக்கும். It would have got caught with the weeds and thorns that have fallen on its back and have been on the point of death. சோர்ந்து போன ஆடுகளை எப்படி தேடி மேய்ப்பன் கண்டுபிடிக்கிறானோ, How the shepherd finds that tired sheep. அப்படி நம்முடைய ஆத்துமா சோர்ந்து போயிருக்கிறது. Like that our heart is also troubled. ஆத்துமாவே, my soul, ஏன் கலங்குகிறாய்? why are you anxious? ஏன் உனக்குள்ள திகைத்திருக்கிறாய்? Why are you scared? கர்த்தருக்காக காத்திரு. Wait for the Lord. கர்த்தருக்காக காத்திரு. Wait for the Lord. அவர் இதோ தேடி வந்தார். He will come in search of அந்த you. ஆடுகளை எடுத்தார். He takes that sheep. அது எங்கெல்லாம் பலவீனப்பட்டு அடிபட்டு காயப்பட்டிருக்கிறது அதெல்லாம் ஆற்றுகிறார். Wherever it's hurt, he will heal it. அதை வரைக்கும் நாம் பார்த்தோம். Till that we saw. அவர் என் ஆத்துமாவை He restores my soul. He restores my soul. இப்போது அடுத்த பகுதி நாம் பார்க்க போகிறோம். Now next part we are going to see. தம்முடைய நாமத்தின் நிமித்தம், For his name's sake. அவருடைய நாமத்தின் நிமித்தம், For his name's sake. என்னை நீதியின் பாதையிலே நடத்துகிறார். He leads me in the paths of righteousness. அவர் நீதியின் பாதையிலே நம்ம நடத்துகிற ஒரு தேவனாய் He is இருக்கிறார். a God who leads us in the paths of righteousness. ஆடுகளுக்கு சில பழக்கங்கள் உண்டு என்று சொன்னேன். I told you sheep have few habits. ஒன்று, எல்லா ஆடுகளுக்கு மேல நான் ஒரு தலைவனை போல காட்டிக்கொள்ளும். One will show itself as a leader in front of எல்லா everyone. ஆடுகளையும் பயமுறுத்தி It will கொண்டிருக்கும். scare the others. அந்த ஆடுகளுக்குள்ளே ஒரு பயத்தின் ஆவி இருக்கிறது. Amidst the sheep there's a spirit of fear. ஒரு சின்ன பூச்சி வந்தா கூட எல்லாம் வா ஊன்னு கத்த ஆரம்பிச்சிடும். Even if there's a little insect that passes through, they start bleating. இப்படி எல்லாம் இருக்கிற இந்த ஆடுகள் மத்தியில Amidst this sheep, இந்த ஆடுகளை மேய்ப்பன் என்ன செய்வான்னு சொன்னா, காலையில நல்ல புல் இருக்கிற இடங்கள்ல கொண்டு போவார். morning the shepherd will take all the sheep to where there's green நாட்கள் pastures. மாதங்கள் செல்ல செல்ல As months and days அந்த pass, வீட்டை சுற்றி இருக்கிற புல் எல்லாம் காலியாயிடும். the grass around that area would have all gotten இப்ப over. அந்த ஆடுகளை மேய்ப்பன் என்ன பண்ணா, கொஞ்சம் மேடான பகுதிக்கு கொண்டு So போவார். he will take them to more hilly region. இப்படி மேடான பகுதிக்கு கொண்டு போகும்போது He is taking them like that. சில மிருகங்களுடைய தாக்கம் அந்த இடத்துல இருக்கும். There might be attacks of wild animals. அப்ப மிகவும் ஜாக்கிரதையாக அவன் அதை கொண்டு போக He வேண்டும். has to take them carefully. நல்ல புல்ல சாப்பிட வேண்டும். He has to eat well. நல்ல ஆரோக்கியத்தான புல்லு வேண்டும். It has to get the strength in its body. ஆனால் அதுல எந்த விதமான பாதிப்பும் ஆடுகளுக்கு நேரிடக்கூடாது. But there should be no attack that should come. அப்படி கொண்டு போகும்போது தான் ஆடுகளை சிலது என்ன பண்ணா, வழி தவறி வேற இடத்துக்கு போயிடும். While taking them like that, only if you go astray. இதான் மனிதனுடைய நிலைமை கூட. This is the situation of man. இதெல்லாம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53:6 சொல்லப்பட்டிருக்கு. This is what is said in Isaiah chapter 53 verse 6. அவன் தன் வழியிலே போனோமா. All have turned to everyone to his own way. நாம் விரும்புகிற பாதையில போய் விடுகிறோம் சில நேரங்களில். We have gone in our own wish and our own ways. நாம் சிந்திக்கிற பாதையிலே போய் விடுகிறோம். We go to the path that we think is right. இதுதான் சரியான வழி என்று நாம் தீர்மானம் எடுத்து We விடுகிறோம். take a decision that this is the right path. இப்படி தவறான முடிவு எடுக்கிறதுனால When we take such wrong decisions, பல விளைவுகள் சந்திக்கப்படுகிறது. there is consequences. அந்த விளைவுல ஒரு விளைவுதான் One of those consequences are மனுஷனுக்கு தோன்றுகிற செம்மையான வழி. there's a way that seems right to அது man, மரண வழியில் போய் விட்டு விடுகிறது. but its end is the way to death. அப்ப அது மரணத்துல கொண்டு போய் நிறுத்தி விடுகிறது. It will make you stand in death. அங்கே மனிதன் தன்னுடைய காலத்தை சீக்கிரத்துல முடித்துக் கொள்கிறார். The man will finish his life soon. காரணம் என்ன? What is the reason? அவனுக்கு தோன்றின செம்மையான வழி. Because that is a way that seems right to man. தன் வழி போய் கொண்டிருந்தார். Everyone turns his own way. அதனால்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து That is why Jesus Christ said, வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் the God who created the heavens and மனித earth, அவதாரம் எடுத்து he became man நம்மை தேடி வந்தார். and he came in search of us. நம்மை தேடி வந்து He came in search of us, நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை, and the word that was told to us is, நான் தான் வழி, I am the way, நான் தான் சத்தியம், I am the நான் truth, தான் ஜீவன். and I am the life. நான் உனக்கு வழி காட்டுகிறேன். I will show you the path. நான் உன்னை சரியான நீதியின் பாதையில உன்னை I நடத்துகிறேன். will lead you in the path of righteousness. இப்ப உலக வாழ்க்கையின்படி நாம் இப்ப சில காரியங்களில் உலகத்தின் சம்பிரதாயப்படி உலகத்தின் ஈடுபாடோடு வாழ்ந்து கொண்டிருந்தோம். There are few things that we followed according to the world. We lived with the world. இன்னும் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில அனுதின வாழ்க்கையில நாம் என்ன செய்கிறோம்? In our daily lives, what do we do? அது பாருங்க, டெய்லி போயிட்டே இருக்கு, அதுல ஒன்றும் பிரச்சனை தெரியாது நமக்கு. It will be normal. We won't know what the problem is. என்ன அது? What is it? காலையில எழுந்திருப்போம். Morning we'll wake up. நம்ம என்ன செய்யணும்? What do we do? பல்லு கழுவணும், We brush, குளிக்கணும், we take bath, டைம் ரெடி ஆகணும், we have to get பள்ளிக்கூடம் ready. போகிறோம், பள்ளிக்கூடம், Those are to go to ஆபீஸ் school. போகிறோம், ஆபீஸ்க்கு, For those who go வேலைக்கு to போகிறோம், office. வேலைக்கு,
They're going to work. இப்படி அனுதின வாழ்க்கையில என்னென்ன போய்க்கொண்டே இருக்கும். Everything will be normal according to your daily life. அது பாட்டுல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. There won't be any difference. டைம் போய்கிட்டே இருக்கும். Time will also pass. அப்ப இப்படி போய்க்கொண்டிருக்கிற பொழுது When it is going like this, திடீர்னு ஒரு தடை வருகிறது. suddenly an obstacle will come. அந்த தடை வந்த உடனே When the obstacle comes, நம்மால அதுல இருந்து மீண்டும் வெளியே வருவதற்கு மிகவும் கஷ்டப்படுகிறோம். it will be very difficult for us to come out of it. பழைய பாவ பழக்க வழக்கத்திலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது When we live according to old sins and அதுல கூட traditions, நமக்கு சில கஷ்டங்கள் தெரிஞ்சிருக்காது. we won't have seen any difficulties in that. நம்முடைய விருப்பத்தின்படி போகும்போது சில கஷ்டங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்காது. When we go according to our own way, we won't see any இப்போது difficulties. ஆண்டவருடைய வசனத்தை கேட்கும்போது When you listen to God's word இப்போது தவறான பாதையிலிருந்து from the wrong path, இன்றைக்கு வேத வசனம் என்ன சொல்கிறது? what does the verse say today? நீதி பாதையிலே நம்ம நடத்துகிறார். He leads us in the paths of righteousness. கொஞ்சம் திசை திருப்பப்படும் பொழுது When our paths are changed a little, அது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். that will be a little difficult for us. இல்லப்பா இப்படி செய்ய கூடாது இப்படி செய்ய அப்படின்னு சொன்னாவே அது கொஞ்சம் கஷ்டமாயிடும். You don't do like this itself. That itself is a difficult thing. இன்னும் சில தடைகள் இருக்குது. There are a few other obstacles. நல்ல வேலைக்கு போயிட்டே இருப்போம். They'll be going to work. திடீர்னு கம்பெனில வேலை இல்லைன்னுவா. Suddenly they'll fire us. நல்ல பிசினஸ் போயிட்டே இருக்கும். Business will be good. திடீர்னு பிசினஸ்ல நஷ்டம் வரும். Suddenly there'll be a loss. இப்படி பலவிதமான தடைகள் வந்த உடனே When such obstacles come in our lives, இந்த ஆடுகள் சோர்ந்து போகிறது போல like how the sheep also get tired, நம்முடைய மனதில சோர்வுகள் வந்து விடுகிறது. we get anxious and troubled in our hearts. சரீரத்துல உள்ளத்துல சோர்வு வந்த உடனே When there's a trouble in your heart, சரீரம் அதை விட பலவீனமாகி your விடுகிறது. body will become more weak than that. அதனால கர்த்தர் சொல்லுகிறார், That is why God says, அவர் என் ஆத்துமாவை தேற்றி He restores my soul அவர் நாமத்தின் நிமித்தம் for His name's sake. என்னை நீதியின் பாதையிலே He நடத்துகிறார். leads me in the paths of righteousness. நம்மை நீதியின் பாதையிலே நடத்தி செல்லும்படிதான் கர்த்தர் விரும்புகிறார். God wishes us for us to be led in the paths of நாம் அறியாமல் righteousness. தெரியாமல் சில காரியங்கள் நம்முடைய விருப்பத்தின்படி போய் கொண்டிருக்கலாம். There might be few things that we do on our own wish, our own ways. அது அனுதின வாழ்க்கையா இருக்கிறது. That is our daily life. அதில் நாம் ஒன்றும் கற்றுக்கொள்வதே இல்லை. We won't be able to learn anything from that. ஏன்னா டெய்லி ரன்னிங் ஆகிட்டே இருக்குது. Because it's in our daily life. சில காரியங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய விருப்பம். It's God's wish that we learn few things. அதனால் தான் மேய்ப்பன் என்ன செய்கிறான்? That is what the shepherd does. இந்த ஆடுகளை சில மேடான பகுதிகளுக்கு மலைப்பாங்கிலே கொண்டு போய் பிரயாசப்படுகிறான். He will try to take them in more hilly regions. அப்படி சில காரியங்கள் போகப்படும்போது When it goes like that, பல ஆபத்துகள் இருக்குது என்று சொன்னோம். many dangers is there, we're told. இது வேதத்திலிருந்து ஒப்பிட்டு நாம் பார்க்க வேண்டும். We have to see this from Bible's point of view. இயேசு இந்த பூமியில வரும் பொழுது When Jesus came on the மத்தேயு earth, 9ஆம் அதிகாரத்திலே Matthew chapter 9, 36 இலிருந்து 38 வரைக்கும் இறைவசனங்கள் என்ன சொல்லுகிறது? what does 36 to 38 say? அவர் ஜனங்களை பார்க்கும் பொழுது When he saw the crowd, அவர் ஜனங்களை பார்த்துவிட்டு he saw the crowd, அவர்கள் மேல் மனதுருகி he had compassion for இதோ them. இந்த ஆடுகள் These sheep, இந்த மந்தைகள் this sheepfold, இந்த ஜனங்களை these people, வழி நடத்த ஒரு மெய்ப்பன் இல்லை. there is no shepherd to lead them. வழி நடத்த ஒரு மெய்ப்பன் இல்லை. There is no shepherd to lead them. அறியாமல் இருக்கிற ஆடுகள், Either without knowing, வழி தெரியாத ஆடுகள், they are helpless, they don't know வலது the way. கைக்கு இடது கைக்கு வித்தியாசம் தெரியாத ஆடுகள். They don't know the difference between the right and the left hand. அதனால கர்த்தர் சொன்னார், That's why God says, மெய்ப்பனில்லாத ஆடுகள். they are like sheep without a shepherd. அவர்களை பார்த்து அவர் மனதுருகிறார். He had compassion on them. தன்னோடு கூட சீடர்கள் வந்திருக்கிறவர்களை பார்த்து He சொல்லுகிறார், looks at the disciples and says, இவர்களுக்கென்று ஒரு மெய்ப்பனே இல்லை. there is no shepherd for them. ஆனால் அந்த ஆடுகள் எல்லாம் அவரவருடைய வழியில போய் So they கொண்டிருக்கிறார்கள். are going on their own way, they are going astray. சத்தியம் என்னவென்று தெரியவில்லை, They do not know what the truth உண்மை is. தெரியவில்லை. They do not know what the பொய் truth is. வழிபாடுகள், It is all lying traditions, பொய்யான மாய்மாலங்கள், all the magics and lies. இவைகளினால They கட்டப்பட்டிருக்கிறார்கள். are all bound by them. பிசாசுகளை கட்டி வைத்திருக்கிறது. Satan is bound them. பலவிதமான தீமையின் சக்திகளால் அவர் With கட்டப்பட்டிருக்கிறார்கள். many evil powers they are binded. மாந்திரிகத்தால் கட்டப்பட்டிருக்கிறார்கள். They are binded by black. சூனியத்தினால் They are கட்டப்பட்டிருக்கிறார்கள். binded by witchcraft. பல தீமையின் சக்திகள் இவர்களை ஆட்சி செய்து Many கொண்டிருக்கிறது. evil powers over them. ஆனால் இவர்களை வழிநடத்த But to lead them, ஒரு மெய்ப்பன் இல்லை. there is no shepherd. நான் உங்களுக்கு மெய்ப்பனாய் வந்திருக்கிறேன். I will be a shepherd to you. நானே நல்ல மெய்ப்பன். I am the good shepherd. ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்கிற மெய்ப்பன் நான் I வந்திருக்கிறேன். am the shepherd who gives my life up for my என்னை sheep. பின்பற்ற விரும்பினார் If you want to follow தன் me, ஜீவனை இழக்க தயாராக இருக்க you should வேண்டும். be ready to leave your என்னை life. பின்பற்ற விரும்புகிறாயா? Do you wish to follow me? முதலாவது உன்னை வெறுத்து விடு.
First you should deny yourself. உன்னுடைய சுயநலங்களை விட்டுவிடு. You should leave your selfish thoughts. உன்னை நீ வெறுத்துவிட்டு When you deny yourself என்னை பின்பற்றி வா. and you follow me. இதோ மெய்ப்பனில்லாத ஆடுகள். They are all sheep without நம்முடைய shepherd. தேசத்திலே 148 கோடி மெய்ப்பனில்லாத ஆடுகள் இருக்கிறார்கள். There are 148 crores of sheep without shepherd in அவர்களுக்கு our country. சரியான ஒரு மெய்ப்பன் இல்லை. They don't have a proper அந்த shepherd. ஆடுகளை வழிநடத்த ஒரு மெய்ப்பன் இல்லை. To lead those sheep, there is not a proper இந்த shepherd. சபைகள் இருக்கிறது. Today there are நாம் churches. ஆராதிக்கிறோம். We come worship. நமக்கென்று சபையில ஒரு மெய்ப்பனை கொடுத்திருக்கிறார். God has given a shepherd for us. மெய்ப்பனில்லாத எத்தனையோ ஆடுகள் இந்த தேசத்தில் But இருக்கிறது. there are so many sheep without shepherd. அவர்களை எப்படி காப்பாற்றுவது? How do we protect? அவர்களை எப்படி விடுவிப்பது? How do we deliver them? ஒன்றை நீங்கள் செய்யுங்கள். One thing you should do. இதோ இந்த ஆடுகளுக்காக For this sheep, பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். pray to God the Father. மந்தையிலே தேசத்திலே மந்தைகள் அதிகமாக இருக்கிறது. There are so many sheep in this. பெருகி இருக்கிறது. It's plentiful. ஆனால் வேலையாட்களோ But the laborers குறைவாக are இருக்கிறார்கள். few. பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்ளுங்கள். Pray honestly to the இந்த Lord. ஆடுகளை மேய்ப்பதற்காக To lead the sheep, நல்ல மேய்ப்பர்களை கர்த்தர் உருவாக்கட்டும். He has to create good shepherds. நல்ல மேய்ப்பர்களை உலகத்திற்கு அனுப்பி He has கொடுக்கட்டும் to send good shepherds to என்று the world. சொல்லி அங்கே தன்னுடைய மனதுருக்கத்தினால் தன் சீடர்களுக்கு There போதிக்கிறார். is compassion and preaches to disciples. அன்பார்ந்த தெய்வ ஜனங்களே, My dear God's people, கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருக்கிறாரா? is God your shepherd? கர்த்தர் உன்னை மேய்ப்பராய் இருந்தால் If God is your shepherd, உன்னை தாழ்ச்சி அடைய விட மாட்டார். He won't let you want உன்னை anything. புல்லுள்ள இடங்களுக்கு கர்த்தர் நடத்துவார். He will make you lie down on green அமர்ந்த pastures. தண்ணீரண்டைக்கு கொண்டு He'll போவார். lead you beside still நீ waters. சோர்ந்து போன நேரத்திலே, At the time when you're in நீ trouble, விழுந்து போன the நேரத்திலே, time when you're fallen, மனமுடைந்து போன நேரத்திலே, when your heart broken, கண்ணீர் வடிக்கிற நேரத்திலே when you're tearful, அவர் உன் ஆத்துமாவை தேற்றி He will comfort your soul. தம்முடைய நாமத்தின் நிமித்தம் And for His name's sake, உன்னை நீதியின் பாதையிலே He will நடத்துவார். lead you in paths of righteousness. உன்னை நீதியின் பாதையில் நடத்தும் பொழுது When He leads you in the paths of நீ righteousness, அதற்கு ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னார். when you surrender yourself to that, நிச்சயமாய் உன்னை கொண்டு என்னை கொன்று with you and இந்த me, தேசத்திலே in this country, மெய்ப்பனில்லாத ஆடுகளை with the sheep without the நம்முடைய shepherd, நல்ல மெய்ப்பனிடத்தில் வழி நடத்த முடியும். we can lead them to a good shepherd. இந்த மெய்ப்பன் சும்மா இந்த சங்கீதம் 23 எழுதவில்லை. This shepherd didn't just simply write Psalms இந்த 20. மெய்ப்பன் தன்னுடைய அனுபவத்திலிருந்து He's எழுதப்பட்டது. written it from his experience. என்ன அனுபவம் இந்த தாவீதுக்கு? What is the experience that David என்ன had? ஒரு அனுபவம் இருந்தது? What was the experience that David had? அனுபவம், அந்த தாகம் நமக்குள்ள வர வேண்டும். That thirst we should have in us. சாமுவேல் வீட்டிற்கு வந்திருக்கிறார். Samuel has come home. ஈசாயின் குமாரர்களை அழைக்கப்படுகிறார்கள். He calls the children of Esau. அவர்கள் ஈசாய், அவருடைய பிள்ளைகள் எல்லாரும் வருகிறார்கள். All his children come. யாரையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை. He didn't choose anyone. எங்கோ ஆடு மேய்த்துக் கொண்டிருந்தவன் Where David was, அவனை அழைத்து கொண்டு வா என்று சொல்கிறார். he calls him. சாமுவேல் அவனை அபிஷேகம் செய்கிறார். Samuel anoints இப்ப அபிஷேகம் பெற்ற தாவீது Now David is anointed. தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி ஆரம்பிக்கப்படுகிறார். He starts to he prepares to fulfill the will of God. ஆனால் ஈசாயின் பிள்ளைகள் எல்லாம் But Jesse's children, ராணுவத்தில் இருக்கிறார்கள். they were all in the தன்னுடைய military. தேசத்தை பாதுகாக்கும் ராணுவத்தில் They இருக்கிறார்கள். are in the army that's protecting their nation. எதிராளியா இருக்க பெலிஸ்தனாகிய கோலியாத் Philistine Goliath, இந்த மந்தைகளை பார்த்து கூப்பிடுகிறான். he calls to them, நீங்களும் நாமும் சண்டை போடுவோம் என்று சொன்னார். if you and me fight, உங்களிலே அநேகர் மரித்து போவீர்கள். from you many will die. எங்கள் தேசத்தில் இருக்கிற மக்கள் மரித்து போவார்கள். From our side many will die. அப்படி வேண்டாம். No need like that. உங்களிலே ஒருவன் Let one man from என்னை you. மேற்கொண்டு விட்டார், If he can overcome me, எங்கள் தேசம் முழுவதுமாக உங்களுக்கு நாங்கள் சரணடைந்து we விடுவோம். will give our entire country to you. அப்படி உங்களிலே ஒருவன் என்னிடத்தில் வந்து If one of yours who என்னை comes to- மேற்கொள்வீர் என்று சொன்னார், என்னை மேற்கொள்ளாமல் போவீர் என்று சொன்னார், if you cannot overcome me, நீங்கள் எல்லாம் எங்களுக்கு சரணடைந்து and விடுவோம். your entire country should be in our. அவனும் பாருங்க இப்படி 40 நாளா கூப்பிட்டுருந்தாங்களாம். For 40 days he was calling. ஒரு நாள் ஆடு மேய்த்து கொண்டிருந்த அந்த கூட்டத்துக்குள்ள அண்ணனை பார்க்க சாப்பாடு கொடுக்க வந்தான். One day like that, David came to give food to his brother. நல்ல கவனிங்க, You pay இது attention. ஒரு ஆழமான சத்தியங்கள். This is deep truth. இதை புரிந்து கொள்ள வேண்டும் சொன்னால் If you understand this, உண்மையான ஆத்தும தாகம் உங்களுக்குள்ளே வரும். you will get the true thirst of your soul. அவன் உள்ளே வந்து விசாரிக்கிறான். He comes and inquires அவன் them. உடன் பிறந்த சகோதரர்கள் எல்லாம் அவரை வெறுக்கிறார்கள். All his brothers hate him. உனக்கு என்ன துணிகரம்? What is your உனக்கு என்ன lust? ஆணவம்?
What is your arrogance? ஏன் இங்க எல்லாம் உள்ள வந்த? Why did you come inside? வந்த வேலையை முடிச்சிட்டு போயிட்டே இரு. Whatever your job is, you do it அவன் anyway. யாரு இவன் யாருன்னு நான் விசாரிச்சுட்டே இருக்கேன். Don't ask who is that, who is this. இவனுங்கெல்லாம் அந்த கோலியாத்துக்கு பயந்துட்டு நின்னுக்கிறாங்க. They were all scared of Goliath and they stand there. இவன் கடைக்குட்டி தானே இவன். He's the last. இவன் என்ன நம்மள விசாரிக்கிறான். What is he coming and asking அப்படின்னு us? சொன்னா அவன் அண்ணன்களை விட்டுட்டு வேற ஒருத்தர் போய் விசாரிக்கிறான். And he leaves all his brothers and goes and inquires to another person. விசாரித்த விஷயத்தை அவன் சொல்றான். Then he says the மாதிரி matter. டெய்லி நம்மள பார்த்து இப்படி கூப்பிட்டு Like இருக்கான். every day this person is calling நம்மால us. பார்த்தா அவனை பார்த்து ஆடி நின்னுக்கிறாங்க. But all of our people are very scared of என்னைக்கு him. வந்து இந்த தேசத்தை விட்டு விடுவான் தெரியாது. When he will come and overcome this nation, we don't அப்படின்னு சில know. விஷயங்களை சொன்ன உடனே And when he says all that, எடுத்துக்கொள்ளுங்கள் 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்துல you can take the book of 1 Samuel chapter ரொம்ப இன்ட்ரெஸ்டா 17. இருக்கும். It's a very interesting ஆனா chapter. அதே சமயத்துல ஆத்தும பாரம் நமக்குள் வர வேண்டும். You will get the thirst of your soul. இந்த சங்கீதக்காரன் சும்மா எழுதி வைக்கல இந்த அதிகாரத்தை. David just simply didn't write this வாழ்க்கையில் chapter. அனுபவித்து அவன் எழுதி He has வைத்திருக்கிறான். experienced it in his life and he's written. 17ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை வாசிக்கிறேன். மீதியெல்லாம் நான் சொல்லிட்டேன். வாசிங்க. Let's read from the 30th verse. அவனை விட்டு வேறொருடத்தில் திரும்பி அந்த பிரகாரமாகவே கேட்டான். ஜனங்கள் எல்லாரும் முன் போலவே இப்படி இவன் செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி உத்தரவு சொன்னார்கள். தாவீது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இதயமும் கலங்க வேண்டியதில்லை. உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோடு கூட யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. You think and see. இங்க ராணுவமே இந்த ஒரு கோலியாத்தை பார்த்து நடுங்கி நின்னுக்கிறான். The entire army is scared of Goliath. இவன் எல்லாத்தையும் விசாரிச்சு தாவீது கிட்ட சவுல் கிட்ட போய் சொல்றான். சவுல் தான் ராஜாவா இருக்கிறான். He inquires everything and goes to Saul the king. ராஜாவை கூப்பிட்டு கேக்குறான். The king also calls and asks. தாவீது சொல்றான், இவனை சும்மா போய் நான் போட்டு தரேன், ஒண்ணும் பிரச்சனையே I can kill him. அப்படின்னு சொல்றான். He says I can kill him. Don't என்ன worry. பதில் வருது பாருங்க. You see what he answers. அப்போது சவுல் ராஜா, அவர் தேசத்திற்கே ராஜா, அவர் சவுல் தாவீதை பார்த்து நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னாலாகாது. இவர் தான் தேசத்துக்கே ராஜா. He is the king of the country. ஒரு ராஜா சொல்றாரு, And the king says இவங்கிட்ட நீ யுத்தம் பண்ணவே. you cannot fight with him. ஒரு ராஜாவா? Is he a king? எவ்வளவு பலவீனமா இருக்கட்ட தேசத்துல ராணுவம், No matter how weak the army is in the country, என்ன சொல்லி இருக்கணும்? what he should have told. என்ன நம்ம தேசத்துக்கு விரோதமா வந்துருக்கிறான் Who is coming against our அப்படின்னு country? அவன் கொஞ்சம் தைரியம் பண்ணி சொல்லி இருக்கணும். He should have motivated him. ராஜாவே தேசத்துல இருக்கிற ஒரு வீரனுக்கு சொல்லி இருக்கிறான், இவனா கிட்ட யுத்தம் பண்ண முடியாது. The king itself is telling you cannot go fight against him. நீ இல்லைன்னு அவனோ சிறு வயது முதல் கொண்டு யுத்த வீரன். இப்ப இவன் சவுல் கத்தரை பார்த்தானா, Now did Saul see God கோலியாத்தை பார்த்தானா? or did he see Goliath? கோலியாத்தை தான் பார்த்தானே தவிர He looked at Goliath. இவனை சின்ன பார்த்தானே He தவிர looked at David as a small boy. எல்லா வல்லமுள்ள தேவனை பார்க்கவே But he இல்லை. did not see the Almighty ஆனா God. அந்த வல்லமை உள்ள தேவன் தான் That Almighty God said, தேசத்திற்கே இவனை ராஜாவை வச்சிருக்கார். He made him the king. யோசிப்பாரு. You think it's it? உன்னை என்ன சாதாரண தெரிஞ்சுக்கல. He didn't choose you and me இந்த simply. உலகத்தின் அதிபதியாகிய பிசாசு Satan is the இந்த world. தேசத்தை எப்படியாவது சீரழிக்க வேண்டும் என்று Somehow has to destroy this country கோபம் கொண்டவனாய் with anger இன்றைக்கு இளைய தலைமுறைகளை for the young generation. சீரழித்துக் கொண்டிருக்கிறார். He's spoiling them. பலவிதமான பாவ பழக்கங்களுக்கு Many evil practices. இன்றைய காலத்து இளைய தலைமுறைகள் எல்லாம் Today, young generation, சிக்கி அதிலிருந்து வெளியே வர முடியாமல் they are இருக்கிறார்கள். all bounded that they're not able to come out of it. கர்த்தர் உன்னை நீதியின் பாதையிலே நடத்த வேண்டுமா? If the God has to lead you in paths of righteousness, பரிசுத்த பாதையிலே நடத்த He வேண்டுமா? has to lead you in holy paths. பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை விடுதலையாக்கி கொண்டு வர உன்னை பயன்படுத்த நீ விரும்புகிறாயா? Do you wish to be used to deliver people who are bound by Satan? முதலாவது கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி
Because according to the words that God தேவனுடைய says, சமூகத்திலே in God's presence, ஆண்டவரே அறுவடை மிகுதியா இருக்கிறது, Lord, the harvest is plentiful, வேலையாட்கள் குறைவா இருக்கிறார்கள், but the laborers are few. என்னை அனுப்பும் ஆண்டவரே, Lord, send me. என்னை அனுப்பும் ஆண்டவரே. Send me. அறியாத மக்களுக்கு For the people who are தேவனுடைய unknown, வார்த்தை எடுத்துரைக்கும்படி for me to preach your word. என்னை அனுப்பும் என்று கேட்க You வேண்டும். send me. You should ask that. பாருங்க, தாவீது இந்த சவுல் ராஜாவா இருந்தும் கூட Though Saul was the king, சாதாரண ஒரு மனிதனை பார்த்து பயந்து உன்னால் ஆகாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். he was scared looking at a normal man. நாமும் கூட சில நேரங்களிலே We also sometimes. யாரோ பிசாசிலே பிடித்திருக்கிறார்கள், Some Satan is bound me. யாரோ செய்வினை செய்து விட்டிருக்கிறார்கள். Someone is doing witchcraft. நம்ம ஊழியர்களை சில நேரங்களில் நம்பி விடுகிறோம். We ourselves, servants of God, we believe that. நான் ஒரு முறைக்கல்ல 100 முறை சொல்றேன், One time, 100 times. ஊழியர்களை மதியுங்கள். You have to respect the ministers of God. ஊழியத்துல பயன்படுத்துகிற அந்த தேவனைத்தான் நம்ம நம்ப வேண்டும். But we should trust that God was using us in the ministry. ஊழியக்காரனை கொண்டு பிசாசின் கட்டிலிருந்து உனக்கு எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொன்னால் If he can deliver you through the minister of அந்த God, ஊழியக்காரனை மதிக்க வேண்டும். you should respect that minister. ஆனால் விடுதலை கொடுத்த கர்த்தரை தான் நீ நம்ப வேண்டும். But you should trust the God who கரங்களை delivers. தட்டி ஆண்டவருக்கு நன்றி And சொல்லுவோம். clap hands and என்று அநேகர் இங்கதான் தவறி விடுகிறோம். many fall astray in this இங்க point. சங்கீதக்காரன் சாதாரண காரியத்தை சொல்லவில்லை. Here the psalmist didn't just easily say all these words. அவனுடைய வாழ்க்கையில அவன் அனுபவித்து அவன் சொல்லுகிறான், In his life, his experience when he's telling. என்னை அவர் நீதியின் பாதையிலே நடத்துகிறார். He leads me in the paths of righteousness. சபையே, My dear church, உன்னை நீதியின் பாதையிலே நடத்தப்பட வேண்டும் என்று சொன்னார். if you have to be led in the paths of இப்போது righteousness, தாவீதுக்குள் இருந்த அந்த பரிசுத்தாவின் வைராக்கியம் and the Holy Spirit is zealous, நமக்குள் வர வேண்டும். that is to come new. எடுத்தவர்கள் வாசிங்கள் Well, மீண்டுமாய். it's taken this 33 33, 34 34. 1 சாமுவேல் 17:34. தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஒரு விசை சிங்கமும் ஒரு விசை கரடியும் மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதன் வாய்க்கு தப்புவித கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு இப்படிதான் விசுவாசிகளும் சரி, Like today also the believers so. வேதத்தை அறியாத மக்கள் But the people do not know the Bible. பிசாசு அவர்களை கவி பிடித்துக் கொண்டு போகிறது. Satan has taken them. அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள், They will go back. பாவத்தில் மூழ்கி They இருக்கிறார்கள். fall in sin. இவர்களை விடுதலையாக்க முடியாது என்று சவுல் சொன்னது போல நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். Like how Saul said we cannot deliver like that, we are also telling. ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, But David is anointed. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீது, David is anointed by God. பரிசுத்த ஆவி அவனுக்குள் இருந்தபடியா Because the Holy Spirit was. அவன் என்ன செய்கிறான்? What did he do? ஒரு ஆட்டை சிங்கம் கவ்வி பிடித்துக் கொண்டது. The lamb was taken away by the lion. சிங்கத்தை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டாகும். Everyone gets scared when they see the lion. ஆனால் தாவீது But David பரிசுத்த ஆவியினால் நிரம்பியிருந்தபடியா is filled with the Holy Spirit. தொடர்ந்து அது பின் ஓடுகிறான். He runs behind அது it. கடித்து கொதறி சாகடிப்பதற்கு முன்பதாக Before it kills the sheep, அது வாய்க்கு அவன் தப்புவிக்கிறான். he delivers கரங்களை it. தட்டி சொல்லுவோம். சங்கீதக்காரன் சும்மா எழுதவில்லை, He didn't just simply write, கர்த்தரே மெய்ப்பராய் இருக்கிறார், the Lord is my shepherd. நான் தாழ்ச்சி அடையேன், I shall not fear. அவர் என்னை புல்லுகளில் நடத்தி He makes me lie down and read. அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு He போகிறார். leads me beside the அவர் stream. என் ஆத்துமாவை தேற்றி He restores my என்னை soul. நீதியின் பாதையில் He நடத்துகிறார். leads me in the என் path அன்பு of தெய்வ பிள்ளைகளே, my dear உன் people, குடும்பத்தில் இருக்கிறவர்கள், your people in your family, கணவனாலும் சரி, whether it's your உன் husband, மனைவியானாலும் or சரி, your wife, உன் பிள்ளைகளானாலும் or சரி, your children, உன் உடன்பிறப்புகளானாலும் or சரி, your siblings, அவர்களை பிசாசு the Satan, கவ்வி பிடித்திருக்கிறது. it is holding. சிங்கம் ஒரு ஆட்டை பிடித்துக் கொண்டு போகும்போது Like the how lion அவன் catches, தொடர்ந்து அந்த சிங்கத்தின் பின்னால் ஓடுகிறான். he runs behind the lion, அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து ஆட்டை and தப்புவிக்கிறான். he delivers the sheep out of the mouth of it. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் Like that are the people. இப்படி கவ்வி பிடித்திருக்கிறவர்களை கர்த்தர் உன்னை கொண்டு என்னை கொண்டு விடுதலையாக்க. God will use you and me to deliver our family. நம்புகிறவர்கள் விசுவாசத்தோடு கரங்களை தட்டி Those who ஆண்டவருக்கு believe, let's clap our hands and praise God. இந்த தாவீதுக்குள்ள அந்த பாரம் இருந்தது. David had this burden.
உலகத்தில் இருக்கிற விடுங்கள், Leave the worldly people. நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் In our family, இன்னும் எத்தனை பேர் பாரம்பரியத்தில் இருக்கிறார்கள்? how many of them are still in tradition? எத்தனை பேர் இன்னும் பாரம்பரிய பழக்க வழக்கத்தில் How இருக்கிறார்கள்? many of them are still in the tradition? இந்த வேதத்தின் ரகசியங்கள் கண்கள் திறக்கப்படாமல் எத்தனை பேர் How இருக்கிறார்கள்? many people have still haven't opened the actual secrets of the Bible? அவர்களுக்கு யார் மேய்ப்பேன்? Who is the shepherd? யார் மேய்ப்பேன்? Who is the shepherd? யோசித்து பாருங்கள். You should think and see உன்னை தான் அந்த மேய்ப்பனாய் தெரிந்து that கொண்டிருக்கிறார். God has chosen you as a என்னை shepherd. தான் மேய்ப்பனாய் தெரிந்து God has கொண்டிருக்கிறார். chosen me as a shepherd. நான் பின்னே ஓடி போய் You will run behind me. அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து தப்பிக்க என் தேவாவியானவர் என்னை பயன்படுத்துவார். My God will use me to deliver it out of the ஒரு lion's mouth. ஆத்தும தாகத்தோடு நீங்கள் செய்வீர்கள் சொன்னால் If you do it with a thirst for souls of this world, நிச்சயமாய் நம்மை He பயன்படுத்துவார். will definitely use you. இந்த ஈசாயின் பிள்ளைகளைப் போல பயந்து கொண்டு இருக்க கூடாது. We shouldn't be like Jesse's children who are scared. தேசத்தின் ராஜாவை போல அது ஆகாது என்று சொல்லிக் கொண்டிருக்க You கூடாது. cannot be saying like the king and tell you it's not possible. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. There is nothing impossible with அவர் உன் God. ஆத்துமாவை தேற்றி He will restore your soul. உன்னையும் என்னையும் நீதியின் பாதையில் நடத்துவார். And He will lead you in the paths of righteousness. ஏன் அவன் இந்த வார்த்தை சொல்லுகிறான் என்று சொன்னால் Why this is told is, இந்த ஆடுகளை மேடான பகுதிகளுக்கு கொண்டு போகும்போது when He leads these sheep in hilly அந்த regions, இடத்துல துஷ்ட மிருகங்கள் வந்து there will be wild animals இந்த who come. ஆடுகளை பிடித்து கவி பிடித்து கொண்டு ஓடிவிடும். They will take away the sheep and run. அந்த நேரத்திலே தானே At that time, அவன் அந்த ஆடுகளை to the sheep, அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிக்கிறான். He delivers it from the mouth of the lion. அதனாலதான் அவன் சொல்லுகிறான் 4வது வசனத்திலே, That is why it tells in the 34th verse, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் even if I walk in the shadow, பொல்லாப்புக்கு பயப்படே, valley of shadow of death, I will not தேவரீர் fear, என்னோடு கூட இருக்கிறபடியா because you are with me. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். Your rod and your staff will இந்த comfort. வேத சத்தியத்தை நீ நம்புவாய் என்று சொன்னார். When you believe these verses, இந்த வேத சத்தியம் உனக்குள்ள இருக்க வேண்டும் if சொன்னார். these verses are in you, பிசாசு உன் வாழ்க்கையிலே, Satan in your life, குடும்பத்திலே, in your தனிப்பட்ட family, வாழ்க்கையிலே in your individual life, கொண்டு வருகிற அந்த பிரச்சனைகளை, all the problems that he gets, கொண்டு வருகிற அந்த வியாதிகளை, all the sickness that he பில்லி gets, சூனியங்களை, the evil power, எல்லா கட்டுகளையும் all these powers, இயேசுவின் நாமத்தினாலே in the name of Jesus, உடைக்க முடியும். you can break it. 1 சாமுவேல் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்தை தொடர்ந்து வாசித்து பாருங்க. You can continue to read First அவர் Samuel என்ன chapter. சொல்லுகிறார் என்று பாருங்க. See what he says there. இந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்க வேண்டும். This faith should be in you. இந்த நம்பிக்கை உனக்குள்ள இருக்க This வேண்டும். belief should be in இந்த you. வார்த்தை உச்சரிக்கிறதா நீயும் நானும் இருக்க வேண்டும். You and me should be to deliver the எப்போது words. பார்த்தாலும் நெகட்டிவ் வார்த்தைகள், Every time you should be ஆகாது negative. என்ற வார்த்தைகள், You shouldn't say no. நடக்காது என்ற This வார்த்தைகள், cannot happen. இது முடிவே முடியாது என்ற It's வார்த்தைகள், impossible. அதையெல்லாம் ஓர கட்டிவிட்டு Push all that away. என் தேவனால் முடியும், This is possible. தேவனால் ஆகும், This is possible with என் God. தேவன் செய்வார், My God will do this என்னை for me. பயன்படுத்துவார், He will use என்னை me. ஒரு கருவியாக எடுத்து He பயன்படுத்துவார், will use me as an என்னை instrument. நீதியின் பாதையிலே நடத்துவார். He will lead me in the paths of righteousness. வாசிங்க அந்த பகுதியை. Let's read that verse. வாழ்ந்தபோது நான் அதன் தாடியை பிடித்து தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அது சிங்கத்தையும் உமது அடியானாகிய நான் யார் அவன்? Who is he? கோலியாத் யாருங்க? Who is Goliath? விருத்த சேதனம் இல்லாதவன். He is an uncircumcised Philistine. நீ நானும் இயேசுவின் நாமத்தினாலே In the name of Jesus, you and me, முழுகி ஞானசாமி எடுத்திருக்கிறோம். we have to take us. நீயும் நானும் விருத்த சேதனம் உள்ளவர்கள். You and me are uncircumcised. வாசிங்க. விருத்தசேதனம் இல்லாத விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனையும் அவைகளும் ஒன்றை போல் இருப்பான். ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. பாத்தீங்களா, இந்த வைராக்கியம் உனக்குள்ள வரணும். You and me should be this zealous. இந்த வைராக்கியம் உனக்குள்ள வந்துச்சுன்னா If the zeal is within you and me, எவ்வளவு பெரிய பிசாசு உன் வீட்டுக்குள்ள வந்தாலும் no matter what kind of Satan is தொடர்ந்து போய் you will run behind him. யார் அந்த சிங்கம் பிடிச்சு வச்சிருக்குதோ, How the lion was யார் இந்த பிசாசு பிடிச்சு வச்சிருக்குதோ, how Satan has caught அந்த everybody. சிங்கத்தை கொன்று போட்டது போல How he kills the lion. பிசாசை நிர்மூலமாக்கிவிட்டு He can destroy அதன் Satan. வாயிலிருந்து தன்னுடைய பிள்ளைகளை, தன் கணவனை, தன் மனைவியை, தன் உறவினர்களை, இரத்த பந்துகளை விட்டு கொண்டு You வரும். can deliver your family members, your siblings, your
family. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி Clap hands சொல்லுங்க. and thank God. எவ்வளவு பெரிய உண்மை இருக்கிறது பாருங்க. See how big of a truth is அவன் here. சும்மா சங்கீதத்தை எழுதல. He didn't simply write this தன்னுடைய verse. வாழ்க்கையின் அனுபவத்தில் எழுதப்பட்டவர். He wrote it with experience in his life. கல்லறையில வாசிக்க வேண்டிய வசனம் அல்ல. This is not the one you should read in என்னுடைய prayer. அனுதின வாழ்க்கையில வாசிக்க வேண்டிய You should வசனம். read it in your daily life. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் Even though I walk through the valley of shadow of death, என் நாடுகளை நான் மேய்த்துக் கொண்டு போகிறேன். I am leading my sheep. பாருங்க, அன்றைக்கு தேவதூதன் மரியாளிடம் ஆட்டிடரிடத்துல வரும்போது That day when the angels came to the shepherds, அந்த இரவு வேளையில எதுக்கு ஆட்டிடர்கள் அந்த இடத்துல நின்று கொண்டு இருக்க வேண்டும்? why were the shepherds standing at night time over there? அந்த ஆட்டிடர்களுக்கு நன்றாக தெரியும். The shepherds knew ஒரு முறை வீட்டை விட்டு போயிட்டா 6 மாசம் பொறுத்து தான் ரிட்டர்ன் வருவாங்க. once they go, they will come back after 6 ஒரு months. 100 ஆடு 1000 ஆடு இருக்குன்னு சொன்னா போயிட்டாங்கன்னா 6 மாசம் அவங்க சுத்தி எல்லா புல்லும் காலி பண்ணிட்டு தான் இப்போ வருவாங்க. They will go after 6 months after grazing everything and they come back home. அப்படிப்பட்ட இருள் நேரத்திலே தானே That night time, மேய்ப்பர்கள் அந்த ஆடுகளை கண்காணித்துக் கொண்டிருந்தார்கள். the shepherds were seeing the sheep. இந்த ஆடுகளால எப்போ தூங்கும் அப்படின்னு சொன்னா When they saw the sheep will sleep, அது கண்ணை திறந்து பார்க்கும்போது when it opens its eyes, கோலும் தடியும் வச்சு அந்த மேய்ப்பன் நின்று கொண்டிருப்பார். the shepherd will be standing with the rod and staff. அந்த 100 ஆட்டுக்கு மத்தியில அவன் நின்று பார்த்து கொண்டிருப்பார். He will be standing in the midst of the sheep and he will be எங்காவது seeing துஷ்ட everything. மிருகம் வந்து விடுமோ, Is there a wild animal attack? ஆடுகளை கவி பிடித்து கொண்டு போய் விடுமோ. Will it take away all the sheep? சிங்கம்லாம் வரும்போது சும்மா வராதுங்க. When the lion comes, it won't come அது like ஒன்றும் this. கர்ஜி நான் வரனால வராது. It won't roar itself and make நீங்க itself டிவில grow எல்லாம் கூட itself. பார்த்திருக்கலாம். You see in your TV, பதுங்கி தான் வரும். it will come very silent. சத்தம் கேட்காம வரும். It will come and not make any noise. ஒரே சைடு அது புடிச்ச கப்பு அந்த சவுண்ட் அவ்வளவு கேட்ச அவ்வளவுதான். The only sound will be it taking away the. எகிரடி புடிச்சிச்சு பாரு, அந்த ஒரு சவுண்ட் மட்டும் தான் கேட்கும். You will only hear the sound of it attacking. அதுக்கு அப்புறம் அது எப்படி போச்சுனே தெரியாது. You will not know how it goes back. மேய்ப்பன் இந்த இமைப்பொழுது In that blink of an eye, அவன் கொஞ்சம் ஏமாந்தான்னாக்கா if he loses that moment, ஆடுகாலி. the sheep will go. அதாவது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 121ல So in Psalms 121, நம்முடைய நல்ல மேய்ப்பன் the சொல்லுகிறார், good shepherd says, இஸ்ரவேலின் தேவன் the God of Israel, அவர் தூங்குவதும் he இல்லை, does not sleep, அவர் he does உறங்குவதும் not இல்லை. slumber. Let's clap hands and thank. அப்படிதான் உண்மையை நீ பார்த்து That is how he's taking care of you and me. இரவும் பகலும் Day and night, தூங்காமலும் உறங்காமலும் without sleeping, என் பிள்ளைகள் my children, என் மந்தைகள் my shepherd, என் ஆடுகள் my sheep தப்பி fold, விடவே கூடாது. I should not leave them. அதனால அதுகளை நீதியின் பாதையிலே நடத்த வேண்டும். So he leads them in the paths of righteousness. அப்போ சில காரியங்கள் நம்மை திசை திருப்பும் பொழுது Then a few things make us go astray. நம்மால் அதை சில நேரங்களை ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. We cannot accept those things. திசை திருப்பும் பொழுது When it goes astray, ஐயோ இதை விட்டு விட வேண்டுமாமே, I should leave this. முதலாவது காலை தூக்கத்தை விடுன்னு இந்த பாஸ்டர் எல்லாம் போதிச்சுட்டு இருக்கிறாரு. Our pastor is preaching for me to leave my early morning sleep. காலையில தூக்கம் எவ்வளோ இன்பமா இருக்கு. It is such a nice, உண்மையான lovely, கனவுகள்லாம் வருது. beautiful dreams. ஒரு காலையில எழுந்து ஜெபின்றாரு. He says, get up in the morning and pray. எப்படி எழுந்திருக்கிறது? How can I get up? ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்க பிரயாசப்படுகிறேன். We'll say and we'll finish. கடந்த நாள்ல நடந்த சம்பவங்களும் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளும். The incident that happened in the past and the situation. யாரெல்லாம் என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படணும்? How many of your children should be blessed? யாரும் வேண்டாம்னு சொல்லவே. There is no one who says no. மத்தேயு Matthew 19ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. chapter 19. இது உண்மை அப்படின்னு சொன்னா If this is true, நீயும் நானும் you and me, நம்முடைய பிள்ளைகளை for our children, ஒரு நாளும் தடை பண்ணக்கூடாது. we will never stand as an obstacle to them. வாசிங்க 13. Let's read 13th verse. அப்பொழுது சிறு அப்போது பிள்ளைகளை சிறு பிள்ளைகளின் மேல் அவர் கைகளை வைத்து ஜெபம் பண்ணும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அதட்டினார்கள். நீங்க நல்லா கவனிங்க. You think and see. பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை இயேசுவிடத்தில் கொண்டு வருகிறார்கள். Now the parents bring the children to Jesus. அப்போ யாரும் தம் பிள்ளைகள் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. No one thinks that the children should எல்லா not be good. பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்கணும் தான் எல்லா பெற்றோரும் விரும்புகிறோம். All the parents wish their children to be blessed should be. இப்போ தடுத்தது யார்? Now who's the one who stopped you? ஊழியக்காரர். Ministers of God. சீஷர்கள் சொல்ல நேரம் புரியாது. If you say disciples, you have to understand. தடுத்தது யாரு? Who stopped? ஊழியக்காரர். Disciples of God. அப்போ இந்த இடத்துல ஊழியக்காரர் எடுத்துட்டு பெற்றோர்களை போட்டு
let's take away the minister of God and put the parents. இல்லைன்னா ஊழியக்காரன் வச்சுக்குவோம். Or let's keep the minister of God. பெற்றோர்களாகிய நம்மை அந்த பகுதியில் கொண்டு வந்துரும். Let's put the parents also in that point. அடுத்த வசனம் வாசிங்க. இயேசுவோ இயேசுவோ சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடைய கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன சொன்னாரா? What does he say? பிள்ளைகளை என்ன பண்ணாதீங்க, What you shouldn't do. பிள்ளைகளை என்ன பண்ணாதீங்க, What you shouldn't do. அப்படியே மார்க் வாங்க. Let's change to Mark. மார்க் அதே பகுதியில மார்க் வாங்க. 10ஆம் அதிகாரம் Chapter 10. 13வது வசனத்தை வாசி. Let's read the 13th verse. இங்க இந்த மார்க் இந்த மத்தேயு விட்டதை இவர் எழுதி வச்சிருக்காரு. What Matthew left, Mark has written. அதான் பைபிளை வந்து தேடி வாசிக்கணும். That is why you should search and read. வாசிங்க. அப்பொழுது பிள்ளைகளை அவர் தொடும்படிக்கு அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீஷர்கள் அனுப்பினார்கள். இயேசு அதை கண்டு என்ன அடைந்தாரா? What did he feel? என்ன அடைந்தாரா? What did he feel? நாம சில நேரத்துல We also இப்ப sometimes. இருக்கிற காலத்துக்கு சொல்றேன். The times today we are telling. நாளைக்கு எக்ஸாம். Tomorrow's exam. நீ வீட்லயே படி மகன். You study at home. நீ வீட்லயே படி மகன். You study at home. தடப்பட்டது சீடரா பெற்றோரா? Now who stopped them? The parents or the யாரு? disciples? நாளைக்கு எக்ஸாம். Tomorrow's exam. இப்ப இயேசு என்ன பண்ணாரு? What did Jesus do? இயேசு என்ன பண்ணாரு? What did Jesus do? வேசனப்பட்டாரு. He felt indignant. என்ன பட்டாரு? What did he feel? ஐயோ என் பிள்ளைங்க வர்றதுக்கு பெற்றோரே தடையாது. அந்த புள்ள வாஞ்சியா இருந்துச்சு. That child wanted to come. எங்க அப்பாவே வழிவாசல் எல்லாம் திறந்து கொடுத்தாரு. My father only opened. மகன் நீ படி மகன். You only study. You அம்மா study. சொல்லுச்சு மகன் நீ நல்லா படி You மகன். study well at home. அவங்களோட நீ நல்ல மார்க் எடுக்கணும். You will get more marks. ஓகே மம்மி. Okay, ma'am. இப்ப பாரு மொபைல் பார்த்து உட்காந்துருக்காரு வீட்டுல. They will be seeing the phone and studying. வீட்டுல அந்த பிள்ளைங்க எல்லாம் இப்ப நிச்சயமா படிச்சுன்னு இருக்காரு. They won't be studying at home. பிள்ளைங்க எவ்வளவு ஏமாத்துறாங்க. நான் எங்ககிட்ட ட்ரைனிங் கேளுங்க. நாங்க சொல்றோம். நாங்க அதுல ஊறி வந்தோம். If you have to know how your children are going to cheat. எப்படி எல்லாம் பேரண்ட்ஸ் ஏமாத்தாலும் என்னென்ன டெக்னிக் கேள்வி என்கிட்ட நான் சொல்லி கொடுக்குறேன். Whatever technique you should know, எல்லாம் நாங்க பழகி வந்தாங்க. he's all gone through all of அப்போ that. நல்லது கவனிங்க. இது விளையாட்டு விஷயம் சீரியஸா சொல்றேன். It's a serious matter. சபைக்கு பிள்ளைகள் அது ஆடுறாங்களோ கத்துறாங்களோ அழுகுறாங்களோ என்னன்னா நடக்கட்டும். Whether they're stubborn, they're crying, they're throwing a tantrum. பரவாயில்ல வசனம் உள்ள போயிட்டு இருக்கும் தெரியாது. You do not know, but the words will be going inside it. வீட்டுல சில காரியம் பேசிட்டே இருப்பீங்க. You will be talking at your home. கேட்டா டக்குன்னு பதில் இங்க இருந்து வரும். வீட்டுக்காரர்கிட்ட இருந்து வந்திருக்காரு. You wouldn't have, the husband won't answer, the child will answer. அங்க அது விளையாடிட்டு தான் இருந்துச்சு. There it was playing. நீங்க என்ன பேசுனீங்கன்னு எல்லாம் கேட்டுல. But it will be listening to whatever you're வசனம் உள்ள talking. போயிட்டு இருக்கு. Verses will be going for them. தடை பண்ணாதீங்க. You shouldn't stop. கூட்டிட்டு வாங்க. அதுக்கு புரியுதோ புரியலையோ. You should bring them when they understand or not. சபைக்கு நீங்க பிள்ளைகளை கொண்டு வரல அப்படின்னு If you சொன்னா don't bring your children to the வேற church, ஒண்ணும் இல்லைங்க. nothing else. நான் வசனப்படவே மாட்டேன். He won't feel anything. என் பிள்ளைகளை பத்தி என் மனைவி பிள்ளைகளை பத்தி எனக்கு கவலை. Because his worries about his children, his மற்றவங்களை wife. பத்தி எனக்கு கவலையே இல்லை. He doesn't care about others. ஒருத்தர் கவலைப்படுறார். But one person cares. ஒருத்தர் கவலைப்படுறார். But one person cares. ஒருத்தர் வசனப்பட்டார். One person is அவர் that. நம்முடைய சிருஷ்டிகர். There is a creator. நல்ல மேய்ப்பன். He's a good shepherd. நம்மை நல்ல மேய்ப்பன். They are good shepherd. நாம் தாழ்ச்சி அடையக்கூடாதுன்னு சொல்லி For us not to want anything. நல்ல புல்லுள்ள இடம் நடத்துகிற He தேவன். makes us lie on green pastures. அவர் வசனப்படுகிறார். He will feel it. வசனப்பட்டு He will feel வாசிக்கலாம் சார். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள். அவர்களை தடை பண்ணாதிருங்கள். தேவனுடைய அப்படிப்பட்டவர்களுடையது. எவனாகிலும் இல்ல 16 படி 16 அவர்களை அணைத்து அவர்கள் மேல் கை வைத்து அவர்களை ஆசீர்வாத கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தடை பண்ணாதன்னு சொல்லிட்டு He says, do not hinder them. அந்த பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு He calls out those children. அனைத்து முத்தமிட்டு ஆசீர்வதிச்சார். He hugs and kisses and blesses them. இப்போ தடை பண்ணதுனால என்ன நடந்துச்சு? Now what happened because they hindered them? நம்ம பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிக்க முடியல. We couldn't bless our children. வந்துகிற பிள்ளைகளை மட்டும் என்ன பண்ணிருக்கலாம்? All the children who came, what he did? அணைச்சு ஆசீர்வதிச்சார். He
He put his arms around them and blessed நம்ம them. சில நேரம் பிள்ளைகளை அணைச்சு முத்தமிட்டுறோம் இல்லையா? We sometimes hug and kiss என் each செல்லம், other. என் ராணி, என் குழந்தை அப்படி என்னென்ன பாஷையெல்லாம் வருதோ அந்த பாஷையெல்லாம் சொல்லிட்டு Whatever you have to do, you pamper them and you kiss them, right? அது போலதான் நீங்க ஆசீர்வதிச்சாரு. Like that only you kiss them, bless அதான் them. தயவு செய்து ஆராதனையில So during the worship time, நம்முடைய பிள்ளைகளை நாம் அனுப்ப வேண்டியது மிக மிக அவசியம். it is important that we send our children. காரணம் என்ன? What is the reason? பிசாசு ஆடுகளை கவ்வி பிடிப்பது போல How Satan goes and takes நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை the children in our family. கவ்வி பிடிக்க பார்க்கிறார். It will try to take அப்படியே away. அவன் பிடித்து விட்டாலும் Even when it takes like that, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்ட நீயும் நானும் God the Holy Spirit அந்த will சிங்கத்துக்கு பின்னாக ஓடி போய் to run behind the அந்த clouds. சிங்கத்தின் வாயில் தப்பிக்க And we have வேண்டும். to deliver it from the mouth of அது the lion. உன்னை கொண்டு என்னை கொண்டு தான் God பயன்படுத்துவார். will do that through you and me. ஆதலால் தேவனை அறியாத மக்கள் தேசத்திலே 148 கோடி மக்களுக்கு மேற்பட்ட ஜனங்கள் வாழ்கிறார்கள். There are more than 148 crores of people who do not know God and they அவர்களை live. தப்புவிக்க வேண்டும் என்று சொன்னார். If you have to deliver them, முதலாவது தேவன் சொன்னபடி because as God said, அறுவடை மிகுதியாய் the இருக்கிறது, harvest is plentiful, வேலையாட்கள் கொஞ்சமாய் but இருக்கிறார்கள். the laborers are few. நாம் முழங்கால் படியிட்டு If we kneel, இந்த வரப்போகிற தவக்காலங்களிலே and in the coming Lent day, காலையிலோ மாலையிலோ in the morning and evening, தேவ சமூகத்திலே காத்திருந்து if we wait in the presence முதலாவது of God, நாம் தேவ ஆவியினுடைய பலனை first பெற்றுக்கொள்வோம். we should receive the strength of God. பிசாசின் பிடியிலே கவி பிடித்துக் கொண்டிருக்கிறவர்களை Satan who has caught everybody ஜெபத்தினாலும் through prayer, வேத சத்தியத்தினாலும் through Bible அவர்களை verses, விடுவிப்போம். we have to deliver them. கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். God will use us. அதனால் கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். So the Lord is my என் shepherd. வாழ்க்கையிலே நான் தாழ்ச்சி அடைய I மாட்டேன். shall not want anything. அவர் else in என்னை life. புல்லுள்ள He நடத்துகிறார். makes me lie down and green அவர் pastures. என் ஆத்துமாவை He தேற்றுகிறார். restores my soul. இதோ அதோடு மாத்திரம் அவர் நிறுத்தி He விடாமல் doesn't stop there. அவர் என்னை நீதியின் பாதையில் He நடத்துகிறார். leads me in the paths of righteousness. பரிசுத்த பாதையிலே He நடத்துகிறார். leads me in the paths of holiness. நேர்மையான பாதையிலே He நடத்துகிறார். leads me in the paths of அவர் prophecy. விரும்புகிற பாதையிலே He நடத்துகிறார். leads in the path He desires. நேற்று வரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோம்? Till yesterday we were somewhat. நம்முடைய சொந்த வழியில போனோம். In our own ways we are there. ஆனால் இப்பொழுதோ Today தேவனுடைய வழியிலே நாம் நடக்க we வேண்டும். have to walk in the path of God. தேவன் சொன்ன வார்த்தையின்படி According to the words of God. நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். Let us surrender ourselves. இந்த வார்த்தைகளை தயவு செய்து வீடுகளில் வாசிக்க Please meditate these verses in your house. அவன் கோலியாத் இடத்துல போகிறார். He goes to Goliath. தாவீது கோலியாத் இடத்துல போகிறார். David goes to Goliath. சவுல் என்ன பண்றான்? இவன் போறேன்னு சொன்ன உடனே What does Saul do when he sees இவன் him? கட்டுகிற ட்ரெஸ் எல்லாம் இவனுக்கு போட்டான். He puts all the dress that Saul had to him. இவன் இருக்கிற ட்ரெஸ் போட்டு ஹெல்மெட்டே இவன் தலை தாங்கல. The helmet was too loose for David. இவன் கையில இருக்கிற வச்சு ஈட்டியை பிடிக்க முடியல. He couldn't hold the sword and the அவன் spears. போட்டுக்கிட்ட பூட்டை போட்டா போடவே முடியும். He is not able to wear all the armor. எல்லாம் தொலைன்னு ஆடுது. Everything is too loose for him. சவுல் கூட சாதாரண ஆள் இல்லை, ரொம்ப உயரமான ஆள் தான். Saul also wasn't just an easy, but he was very tall, very strong. வேண்டாம் நீ வச்சுக்கியா, He said, "Don't give me anything of these. நான் கர்த்தருடைய நாமத்துல போறேன்னு I சொல்லி am going in the name of Jesus." சாதாரண 5 கூழாங்கல்ல எடுத்து பேக்ல போட்டுக்கிட்டு He takes few stones in his bag. போகிறார். He goes. கோலியாத் பார்த்து சொல்றான், He looks at Goliath and says, என்ன நாயாயா? "What am I, a dog? நாயாயா நானு? Am I a dog? என்ன போய் நாய் பால் பார்த்து அடிக்க வந்திருக்கிற நீ? You all come to chase me like a dog. என்ன பார்த்தா உனக்கு அப்படி தெரிஞ்சா? Do I look like that? ஆமா, அப்படி போட்டா நீ நசுக்கிடுவ. If I smash you, you will die. நாய் அடிக்கிற மாதிரி வந்திருக்கிற. You come to chase me like ஆமா a நீ dog. நாய் தான். Yes, you are a dog. சொல்றான் பாரு தாவீது. See, that's how David says. நீ ஈட்டியோட கம்பத்தோட எல்லாத்தோட வந்திருக்கிற. You are with spears and swords and everything. எல்லா விதமான பாதுகாப்பு உங்ககிட்ட இருக்குது. You have all the armor from head to toe. என்கிட்ட ஒரே ஒரு பாதுகாப்பு. I have only one protection. நான் ஆராதிக்கிற தேவன். The God I worship. நான் ஆராதிக்கிற The தேவன். God I worship ஜீவனுள்ள தேவன். is a living God. அந்த நாமத்தில் வருகிறேன். That name I come. வாடிக்கல் You take ஒரே ஒரு கல் எடுத்து அடிச்சா பாருங்க. one stone he hit. That's it. பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் இருந்துச்சு. There was one place where there was no protection for it. அங்கதான் அந்த கல்லு போச்சு தெரியுங்களா? That is where the stone went. அவன் போட்டு இந்த பாதுகாப்பு கிட்ட கல்லு போயிட்டா கல்லெல்லாம் தவிடுபடி ஆயிட்டு. If the stone had gone into the armor, it would have gone into ஏன்னா pieces. மார்க்கவசம் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். Because the armor is very strong. ஈட்டி அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். The spear is very strong. அது கையில பிடிச்சிருந்த கேடகம் அதை விட ஸ்ட்ராங்கா The இருக்கும். shield is stronger than that. தலையில போட்டுக்கிற ஹெல்மெட்ல போய் விழுந்தா அது
அவ்வளவு ஸ்ட்ராங். The helmet also was so strong. அப்ப எங்கடா அடிச்சா இவன் விழுந்து சாவு? Where he would have hit it. பாருங்க, ஹெல்மெட் போட்டிருந்தான், கையில கேடகம் வச்சிருந்தான், ஷீல்டு போட்டிருந்தான், ஈட்டி வச்சிருந்தான், எல்லாம் வச்சிருந்தான். He had the helmet, sword, கர்த்தர் spear. தாவீதை பார்க்கிறதுக்கு வச்சிருந்தார் பாரு He ஆண்டவர். had kept his eyes open to see David இந்த pray. இடத்தை ஃப்ரீயா விட்டுட்டான். He left his forehead open. இதுதான் பிசாசுடைய நிலைமை. That is a situation of அவன் Satan. எவ்வளவுதான் தந்திரமா அவனை பயன்படுத்தணும்னு விரும்பினா கூட No matter how trickily you try to use you, அவனுக்குள்ள ஒரு ஓட்ட வீக்னஸ் அவன்கிட்ட இருக்கு. there is a weakness in him. ஆனா நம்ம தேவகிட்ட அப்படி இல்ல. But our God is not like that. அவர் வல்லமை உள்ள தேவன். He is almighty. அவர் அதிசயமானவர். He is miraculous. அவர் ஆலோசனை கர்த்தர். He is a counselor. அவர் வல்லமை உள்ள தேவன். He is the almighty அவர் Father. நித்திய பிதா. He is அவர் everlasting. சமாதான பிரபு. He is a prince. இந்த 5 கல்லுல ஒரு கல்லை எடுத்தான். He took one stone. 5 கல்லுல ஒரு கல் எது? வல்லமை உள்ள கல்லு. Almighty. எடுத்தான். He takes சொரட்னா. He swears it. கர்த்தருடைய நாமத்திலே In the name of நான் உனக்கு சொல்லுகிறேன், I tell you. வாங்கிக்கொள். அடிச்சா பாருங்க, நேரா போய் நெத்தில விழுந்துச்சு. It went and hit on his head. அங்கே கீழே விழுந்து பிளாட். He died. அவன் கத்தி எடுத்து He took his own sword வெட்டி. and he killed Goliath. இத போலதான் Like that one. தேவன் உனக்கு ஒரு வல்லமை கொடுத்திருக்கிறார். God has given you a power. பிசாசு எல்லா விதமான பாதுகாப்போடு கூட உங்ககிட்ட வரலாம். Satan will come with all kinds of protection against ஆனா you. அவங்கிட்ட ஒரு ஓட்டை இருக்குது, நீங்க தெரிஞ்சுக்கணும். You should know the weakness he has. நம்பாங்களா என்ன சொல்லிட்டாங்க தெரியுங்களா? What our people said, you know. நம்ம கிட்ட இருக்கிற வீக்னஸ் அவன் தெரிஞ்சுக்கிறான், நம்ம சொல்லிட்டு இருக்கோம். We are telling he knows the weakness that we have. அவன் கிறிஸ்டியனுக்கு எங்க அச்சா பிசாசுக்கு தெரியும். Satan knows where to hit Christy brother. அட அந்த மட பிசாசுக்கு தெரியாதுங்க. Satan does not know. என்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்குதுன்னு, He doesn't know what weakness you have. என்கிட்ட என்ன வீக்னஸ் இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்னா, Who knows what the weakness you have? சர்வ வியாபி சர்வத்தையும் படைத்த தேவனுக்கு தான் எல்லா இதயங்களையும் அறிந்த தேவன். God the creator only knows all the hearts of இவன் தேவன் அல்ல. He is not God. இவன் பிசாசு தேவன் அல்ல. Satan is not God. அதனால்தான் கடவுளே இந்த பூலோகத்துல மனிதனை உண்டாக்கி தோட்டத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த கனியை சாப்பிடாதன்னு சொல்லும்போது, That is why when God created this entire garden and told do not eat the fruit, ஏவல்கிட்ட வந்து கேக்குறான், Yeah. நான் எல்லா கனியும் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாரா? did he say not to eat everything? ஏன்னா அவனுக்கு தெரியாது எந்த கனியை ஏதோ சொல்லிக்கிறான்னு தெரியுது. He knew God has told something, எந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு அவனுக்கு but he does not know which fruit he told not to eat. என்ன சொன்னார் ஆண்டவர் அவனுக்கு What did God say? தெரியாது. He doesn't know. அவன்கிட்ட ஒரு ஓட்டை இருந்துச்சு பாருங்க. See, there was a weakness in him. என்ன பண்ணா? What he அவன did தந்திரத்தினால என்ன பண்றான்? with trick, என்ன எல்லா கனியும் படி சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரா? he told not to eat anything. அட மட பிசாசு, No, Satan. இந்த பழத்தை We சாப்பிடக்கூடாது. don't know to eat ஓட்டு this. உடைச்சிச்சு உண்மையை. She broke the promise. உண்மை அதுதான் ஓட்டு உடைச்சிச்சு. She broke the truth over அட there. சாப்பிட மாதிரி சாக மாட்டேன் போட்டான் பாரு அவன். He said you eat, you won't die. இப்படிதான் உன் வீக்னஸ் அவன் கண்டுபிடிக்கிறானே தவிர That's how he figures out your weakness. அவன் சர்வ வியாபி இல்ல. He cannot figure out everything. உன்னை பத்தி எல்லாம் அவனுக்கு தெரியாது. He does not know everything நீ about you. செய்து இருக்கிறது மட்டும் தான் தெரியும். He knows that you are like சில உண்மைகள் அந்தரங்கத்தில் இருக்கிறது அவனுக்கு தெரியவே தெரியாது. He does not know the இது intelligence. அறிந்த தேவன் ஒருவர் மாத்திரம்தான். Only God knows about it. சங்கீதம் 130 வீட்ல வேணா போய் வாசிச்சு பாருங்க. Psalms 130 can read it. எல்லா இதயங்களையும் அறிந்தவர். He's a God who knows all the hearts. 1 நாளாகமம் 28:9 நேரத்தில் சொல்லப்பட்ட அந்த வேத சத்தியங்கள். First Chronicles 4:20. இதே தாவீது தன் மகனுக்கு சொல்லுகிறார், That's what David tells his son என் மகனாகிய சாலமோனே, Solomon, உன் தேவனாகிய கர்த்தரை the God the Father. முழு இதயத்தோடு கூட தேடுவாய் என்று If you சொன்னார். search with your heart, அவர் உனக்கு தென்படுவார். He will be visible. காரணம் என்ன? What is the reason? எல்லா இதயங்களையும் அறிந்தவர் அவர் ஒருவர் Because மாத்திரம்தான். He knows all the hearts of man. நீ அவரை சேவிப்பாய் என்று If சொன்னார். you serve Him, நீ அவரை கண்டடைவாய். you can find Him. நீ அவரை தேடாமல் போவாய் என்று If you சொன்னார். do not search for அவர் Him, என்றென்றைக்கும் உன்னை கைவிட்டு He விடுவார். will forsake you forever. சங்கீதக்காரன் தாவீது David, எல்லா இதயத்தையும் அறிந்த தேவனை அறிந்திருந்தார். he knew the God who knew all அந்த hearts. தேவனை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னார். That God, if you know, உங்களிடத்தில் இருக்கிற பலவீனங்களை கர்த்தர் பார்ப்பதில்லை. God doesn't see the shortcomings or இந்த weakness. பலவீனத்திலிருந்து எப்படி உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று How to விரும்புகிறார். deliver you from that weakness. also. பிசாசு உன்னிடத்தில் என்ன பலவீனம் இருக்குது ஆராய்ந்து பார்த்து Satan will see what weakness you have. அங்கே விழத் தள்ளுகிறார். That is where he will try to push you. கர்த்தருடைய நீதியின் பாதங்கள் நடத்த But விரும்புகிறார். God which is leading paths of ஒப்பு righteousness. கொடுப்போம். Let us surrender. செபிப்போமா. Let us pray. கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, Our gracious Lord, இந்த காலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி thank you for செலுத்துகிறோம். this morning worship. ஆராதனை பங்கு பெற்ற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய கருத்தும் All the children who participate in worship. வேத சத்தியங்களை எல்லாம் அறிந்து கொண்ட புரிந்து கொண்ட பிள்ளைகள் ஆண்டவரே, Lord, let them understand your word. பிசாசு கவ்வி பிடித்து கொண்டு போகிறது சுவாமி. Satan is going to take ஒரு ஆட்டை பிடித்து கொண்டு போகிறது சுவாமி. It is taking a sheep. தேவாவினால் ஏவப்பட்ட மனுஷன் But man who is
filled with the அந்த Spirit. சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிப்பார் என்று He சொன்னார். can deliver it from the lion. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள் All the children. பிசாசின் பிடியில் இருப்பார் என்று சொன்னார். They are in the bind. பரிசுத்தாவினால் நிரம்பி Let them be filled with the Holy Spirit. ஜெபித்து To pray. பிசாசின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலையாக்கப்பட்டு Deliver them from the bind. தேவனுடைய அபிஷேக தைலத்தினால் நம்முடைய சபை நிரப்புங்கப்பா. Lord, you fill this church with our சபை முழுவதுமாய் நிரப்புங்க. Fill this church. ஒவ்வொருவருக்கும் இந்த வல்லமை வரட்டும் ஆண்டவரே. Let everyone get this. ஒவ்வொருவருக்கும் இந்த வல்லமை கொடுங்க. Let everyone get this. ஒவ்வொருவருக்கும் நீ கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். Let each one receive. ஆதி அப்போஸ்தலரை அழைத்து How you call the early. அவரை அபிஷேகித்து You appoint. அனுப்பப்படும்போது When you send them. பிசாசின் பிடியில் இருக்கிறவர்களை All those in bind. விடுதலையாக்குங்கள். You deliver them. கட்டுகள் அவிழுங்கள். All those binds. அதே அதிகாரத்தை That same power. இன்றைக்கு உடைய பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கிறமைக்காக Give it to your children. அவைகள் ஒன்றுமனை சேதப்படுத்தாது என்று சொன்னீரே. You said nothing will affect you. அப்படியே உடைய பிள்ளைகளை எந்த பிசாசு சேதப்படுத்தாதபடி Let no Satan hurt. ஆசீர்வதி Bless your children. மகிமையை எடுத்துக்கொள்ளும். You take the glory. ஆசீர்வாதத்தால் நிரப்பும். Fill them with your blessing. இயேசுவின் நாமத்தினால் In the பிதாவே. name of Jesus we pray. ஆமென். Amen. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு Stand நன்றி. back and thank God.